சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த சம்பவத்தால் அதிர்ச்சி அளிப்பதாக பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அரசின் மீதோ காவல்துறையினர் மீதோ சமூக விரோதிகளுக்கு எந்த பயமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருகிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கண்டனத்தினை எக்ஸ் பதிவின் மூலமாக பதிவு செய்திருக்கிறார். பதிவு செய்திருக்கிற இந்த பதிவில் சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும், தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக மாறிவிட்டது என்றும், அரசின் மீதோ காவல்துறையின் மீதோ சமூக விரோதிகளுக்கு எந்த பயமும் இல்லை என்றும், ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே செயலிழந்து கிடக்கிறது என்றும், சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்றும், முதலமைச்சர் வெற்று விளம்பரங்களிலேயே லயித்து கிடக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் தினம் ஒரு பாலியல் குற்ற செய்தி வெளிவந்து கொண்டே இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், அரசு தரப்பில் இருந்தும் காவல்துறை தரப்பில் இருந்தும் எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் எந்த பகுதியிலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது ஒவ்வொரு குடும்பத்தையும் கடுமையான ஒரு அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசும் காவல்துறையும் செயல்படாமல் இருப்பதை தொடர்ந்தால் பொதுமக்களே தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்றும், இது சமூகத்தை எங்கு கொண்டு செல்லும் என்று உணர்ந்திருக்கிறாரா முதலமைச்சர் என்ற ஒரு கேள்வியையும் அண்ணாமலை இந்த பதிவின் மூலமாக எழுப்பியிருக்கின்றார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.